Hello Math Warriors, this is Jane ma'am from Yours Mathematically. Ganitha Prakash for class 8 part 1 la chapter 2 power play la from page number 36 onwards in the video la paakalam. Getting a sense of larger numbers. So bigger numbers வந்ததுனா அதை வந்து நம்ம எப்படி வந்து அதை இண்டிகேட் பண்றது அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். We are dealing only with very large numbers. ஓகேவா? So thousands, 10,000s, 100,000 அந்த மாதிரி இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் 1000, 10,000, lakh, 10 lakh, crore, 10 crore அப்படின்னு நம்ம இந்தியன் சிஸ்டம்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்தோம். இப்போ சப்போஸ் 100 இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 100 can be written in exponential form as 10 power 2. எத்தனை ஜீரோஸ் இருக்கோ அதை வந்து நம்ம பவரா போட்டுருவோம். கரெக்டா? இப்ப 10,000 இருக்கு. 10,000 நம்ம எப்படி போடுவோம்? This is 1000, this is 10,000. 10,000ல மொத்தம் 4 ஜீரோ இருக்கு. ஸோ 10 power 4னு போடுவோம். கரெக்ட்? நெக்ஸ்ட் 1 lakh. 1 lakhன்றது எவ்வளோ? 1 followed by 5 zeros. 10 power 5னு போடுவோம். இது இந்தியன் சிஸ்டம்ல இதை வந்து நம்ம லேக்னு சொல்லுவோம். கரெக்டா? 1 followed by 5 zeros வந்து நம்ம லேக்னு சொல்லுவோம். இதே வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி சொல்லுவோம்? 1s, 10s, 100s, 1000s வரைக்கும் சேமா தான் இருக்கும். 1s, 10s, 100s, 1000s, 10,000 வரைக்கும் சேமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்தியன் சிஸ்டம்ல நம்ம லேக்னு சொல்லுவோம் இல்லையா? இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல அதை என்னன்னு சொல்லுவாங்க? 100,000 அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 டிஜிட்ஸா அவங்க வந்து செப்பரேட் பண்ணுவாங்க. இந்தியன் சிஸ்டம்ல எப்படி நம்ம செப்பரேட் பண்ணுவோம்? 1 2 3 4 5 1s, 10s, 100s, 1000s, 10,000s, அதுக்கப்புறம் லேக். இது இந்தியன் சிஸ்டம். இதே வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்க? 3 டிவைட் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்ப இது வந்து இந்தியன் சிஸ்டம்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் ஃப்ரம் த ரைட் டுவர்ட்ஸ் த லெஃப்ட் ஃபர்ஸ்ட் 3 டிஜிட்ஸ் மட்டும் ஒரு கமா வச்சு டிவைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் 2 டிஜிட்ஸா யூசிங் அ கமா வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஆனா இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல என்ன பண்ணுவாங்க? எல்லாமே வந்து 3 டிஜிட்ஸா தான் அவங்க டிவைட் பண்ணுவாங்க. ஓகேவா? சோ இத வந்து எப்படி ரீட் பண்ணுவாங்க? 1s, 10s, 100s, 1000s, 10,000 வரைக்கும் கரெக்டா இருக்கு. ஆனா நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட? 3 டிவைட் பண்ணுவாங்க. 3 டிஜிட்ஸா டிவைட் பண்ணுவாங்க. அப்ப 3 டிஜிட்ஸா டிவைட் பண்ணா அடுத்தது என்ன வரும்னா 100,000 அப்படின்னு வரும். புரியுதா? இது எல்லாமே நீங்க வந்து ஏர்லியர் கிளாஸஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்தியன் சிஸ்டம் வந்து ஆஃப் நியூமரல்ஸ் என்ன, இன்டர்நேஷனல் சிஸ்டம் ஆஃப் நியூமரல்ஸ் என்னன்னா ஒரு சின்ன ரீகேப் தான். ஓகே? ஸோ லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் இருக்கு இல்லையா? அது மட்டும் தான் 3 டிவைட் பண்ணுவாங்க. மீதி எல்லாத்தையும் 2 டிவைட் பண்ணுவாங்க ஃபார் இந்தியன் சிஸ்டம். ஃபார் இன்டர்நேஷனல் சிஸ்டம் எல்லாத்தையுமே ஃப்ரம் த ரைட், எப்பயுமே டிவைட் பண்ணும்போது ஃப்ரம் த ரைட் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃப்ரம் த ரைட் 3 டிஜிட்ஸா வந்து யூசிங் அ கமா செப்பரேட் பண்ணுவாங்க. ஓகே, ரீட் பண்ணும்போது இந்தியன் சிஸ்டம்ல 1s, 10s, 100s, 1000s, 10,000, அதுக்கப்புறம் லேக் வரும். அதுக்கப்புறம் என்ன வரும்? 10 lakhன்னு வரும். then it will be 10 lakh, then crore, அதுக்கப்புறமா 10 crore, 2 வரும். lakh, 10 lakh, crore, 10 crore வரும். இதே வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 1s, 10s, 100s, 1000s, 10,000, 100,000, 100,000 அப்புறம் என்ன வரும் உங்களுக்கு? மில்லியன் வந்துரும். ஓகே? M stands for million. மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் அந்த மாதிரி வந்துரும். ஓகேவா? சோ இத வந்து இந்த மாதிரி லார்ஜர் நம்பர்ஸ் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு சின்ன டேபிள் மாதிரி கொடுத்துருக்கேன். 1 lakhன்றது இந்தியன் சிஸ்டம். ஓகேவா? 1 lakhன்றத நம்ம எப்படி எழுதுவோம்? 1 followed by 5 zeros. 1 2 3 4 5 5 zeros. அத வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல 100,000ன்னு சொல்லுவோம். 1 lakh is equal to 100,000 தான். ஓகேவா? ஓகே, இன் வந்து பவர்ஸ்ல எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல அதை எப்படி எழுதுவோம்? நம்ம 10 power 5ன்னு எழுதுவோம். ஏன்னா followed by 5 zeros-ன்றனால. 10 lakhன்றது எப்படி எழுதுவோம் இந்தியன் சிஸ்டம்ல? 1 followed by 6 zeros. டிவைட் பண்ணும்போது from the right 3 digits வந்து யூசிங் அ கமா செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா 2 digits நம்ம டிவைட் பண்ணுவோம். 1 மில்லியன்றது எப்படி எழுதுவோம்? அதே 1 followed by 6 zeros தான். ஓகேவா? 3 டிஜிட்ஸா நம்ம டிவைட் பண்ணணும். சோ 1 followed by 6 zeros-ன்றனால 10 power 6ன்னு அதோட வந்து எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதுறது. 1 crore-ன்றது என்னது? 1 followed by 7 zeros. ஓகேவா? அது வந்து 1 followed by 1 2 3 4 5 6 7. இப்போ வந்து கமா வச்சு செப்பரேட் பண்ணணும்னா
இத மாதிரி செப்பரேட் பண்ணுவோம். ஃப்ரம் த ரைட் லாஸ்ட் 3 டிஜிட்ஸை வந்து ஒரு கம்மா வச்சு செப்பரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 டிஜிட்ஸா செப்பரேட் பண்ணுவோம். இதே வந்து 1 மில்லியனுக்கு அப்புறம் ரீட் பண்றது இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல என்ன ரீட் பண்ணுவோம்? 10 மில்லியன் ரீட் பண்ணுவோம். அதே 1 ஃபாலோட் பை 7 zeros தான். 1 2 3 4 5 6 7. ஆனா இங்க டிவைட் பண்றது எப்படி டிவைட் பண்றோம்? 3 3 டிவைட் பண்றோம். அதனால 10 மில்லியன் வருது. பவர் ஃபார்ம்ல அதை எழுதணும்னா 10 power 7. 1 crore அடுத்தது வந்து இந்தியன் சிஸ்டம்ல 10 crores. 10 crores is equal to 100 million. அதோடைய ஈக்குவலன்ட் பவர் என்னது? 10 power 8. ஏன்னா 1 followed by 8 zeros வரும். crore அப்புறம் அரப். கரெக்டா? So அரப் 1 அரப் is equal to 1 billion. 1 billion equal to 1 அரப் which is equal to 10 power 9. 10 power 9 1 billion. 1 followed by 9 zeros வரும். 1 அரப்க்கு அப்புறம் என்ன வரும்? 10 அரப்னு வரும். ஏன்னா இந்தியன் சிஸ்டம்ல நம்ம வந்து 2 வந்து செப்பரேட் பண்ணுவோம் கம்மா யூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் 1's பிளேஸ் அப்புறம் 10's பிளேஸ்ன்ற மாதிரி வரும். ஓகேவா? 1 அரப்க்கு அப்புறம் 10 அரப். 10 அரப் is equal to 10 billion which is 10 power 10. நெக்ஸ்ட் அராபுக்கு அடுத்தது கராப். ஓகேவா? அராப்க்கு அடுத்தது கராப். சிலருக்கு வந்து crore வரைக்கும் தான் படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் இது வந்து அராப்க்கு அடுத்தது கராப். கராப்ன்றது வந்து 100 billion which is equal to 10 power 11. 10 power 11 1 followed by 11 zeros வரும். 1 கராப்க்கு அப்புறம் 10 கராப். 10 கராப் is 1 trillion. 10 கராப் is equal to 1 trillion. ட்ரில்லியன்ன்றது 10 power 12. மில்லியனுக்கு அப்புறம் பில்லியன், அதாவது மில்லியனுக்கு அப்புறம்னா மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பில்லியன்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். பில்லியன்ஸ் வந்து 100 பில்லியன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரில்லியன் வந்துருவோம். ஓகேவா? ஓகே. இப்ப இந்தியன் சிஸ்டம்ல அராப் கராப்க்கு அப்புறம் என்ன வரும்? நீல்னு வரும். நீல் இஸ் ஈக்குவல் டு 10 trillion which is 10 power 13. 1 நீலுக்கு அப்புறம் 10 நீல்ஸ் வரும். 10 நீல் is 100 trillion which is 10 power 14. நீலுக்கு அப்புறமா வந்து பத்மா. ஓகே? அராப் கராப் நீல் அடுத்தது பத்மா. 1 பத்மா is 1 quadrillion. மில்லியன், பில்லியன், ட்ரில்லியனுக்கு அப்புறம் குவாட்ரில்லியன். ஒன்னும் இல்லை, இது சிம்பிள். பைனா 2ன்னு அர்த்தம், ட்ரைனா 3ன்னு அர்த்தம், குவாடுனா 4ன்னு அர்த்தம். இல்லையா? இந்த ஜியாமெட்ரியில கூட நம்ம இதெல்லாம் படிச்சிருப்போம். ஓகே? குவாடு, அதனால வந்து குவாட்ரில்லியன் அப்படின்ற மாதிரி 4 இது. நெக்ஸ்ட் இது வந்து நெக்ஸ்ட் அதோடைய நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வந்து குவாடு. அதனால குவாட்ரில்லியன். 1 பத்மா is equal to 1 quadrillion which is 10 power 15. 1 பத்மாக்கு அப்புறம் 10 பத்மா is 10 quadrillion 10 power 16. பத்மாக்கு அப்புறம் ஷாங்க். ஷாங்க்ன்றது 100 quadrillion which is 10 power 17. ஓகேவா? இதுதான் வந்து லார்ஜர் நம்பர்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற நேம்ஸ். நம்ம டில் 1 crore வரைக்கும் படிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். 1 crore அப்புறம் என்னெல்லாம் இந்தியன் சிஸ்டம்ல வருது? இன்டர்நேஷனல் சிஸ்டம் ரொம்ப ஈஸி. நம்ம இந்த பை ட்ரை குவாட் எல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதையே தான் இந்த இடத்துலயும் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ ஒவ்வொரு இதையும் பவர்ஸ் ஆஃப் 10 இன் ரியல் லைஃப்ல பவர்ஸ் ஆஃப் 10 வந்து எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 10 power 0 வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்? 10 power 0 is nothing but 1. கரெக்டா? எனி நம்பர் raised to the power 0 is 1. அதுதான் வந்து இங்க எப்படி வந்து in terms of powerல ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. As of mid 2025 there are only 2 northern white rhinos remaining in the world, both females, and they reside at the O1 Pejata Conservancy in Kenya. So 2 தான் மொத்தமே இருக்குது. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற நியூமரல் வந்து 2. அந்த 2 அவங்க எப்படி எழுதுறாங்க? into 10 power 0. பவர்ஸ் ஆஃப் 10ல எழுதும் போது 2 into 10 power 0ன்னு எழுதுறாங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு பேஜ் நம்பர் 37. இப்ப 10 power 1க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. As of early 2024, the total population of Hainan gibbons is a meager 42. 42 தான் வந்து இந்த Hainan gibbons அப்படின்றது ஒரு ஏப் வெரைட்டி. ஓகே, இது வந்து மோர் லைக் ஜிகே. இது எல்லாத்தையும் நீங்க பை ஹார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எப்படி வந்து பவர்ஸ்ல எழுதுறது அப்படின்னு மட்டும் பார்க்கலாம். சோ இந்த ஏப் வெரைட்டி வந்து மொத்தம் வந்து 42 தான் இருக்கான். 42ன்றத நம்ம எப்படி எழுதலாம்? ஒன்ஸ் டென்ஸ் இல்லையா? ஸோ டென்ஸ்ன்றனால இந்த 42ன்றத நான் இப்போ என்ன பண்ண போறேன்? 10ஆல நான் டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, 42வை 10ஆல டிவைடும் பண்ணிக்கிட்டு மல்டிப்ளையும் பண்ணிக்கிறேன். ஸோ 42வை 10ஆல டிவைட் பண்ணா எனக்கு 4.2 into 10ன்னு வருதா? 4.2 into 10ன்றத நான் எப்படி எழுதலாம்? 10 power 1ன்னு எழுதலாமா? ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவர் எழுதும் போது அதை எப்படி எழுதுறாங்க? 4.2 into 10 power 1ன்னு எழுதலாம். இவங்க அப்ராக்சிமேட்லி எவ்வளவு எழுதிருக்காங்க? 4 into 10 power 1ன்னு எழுதிருக்காங்க. இப்படியும் எழுதலாம், ஈக்குவல் டு டைரக்டா போட்டுடலாம்.
இல்லனா approximately equal to, இந்த சைனுக்கு பேர் வந்து approximately equal. tilda, ரெண்டு tilda போட்டாங்கன்னா approximately equal அர்த்தம். equal to 4 into 10 power 1. புரிஞ்சுதா இது? இப்ப அடுத்தது பார்க்கலாம். Next, 10 power 2க்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. There are just 242 KK4 alive as of mid 2025. Approximately அதை வந்து பவர்ஸ்ல எப்படி எழுதுறாங்க? 2 into 10 power 2ன்னு எழுதுறாங்க. ஓகே, கேட்க போனா அப்படின்னா என்னன்னா, அது வந்து ஒரு பேரட் வெரைட்டி. அது வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அந்த ஹெவியஸ்ட் பேரட் வெரைட்டி இதால பறக்க முடியாது. ஓகேவா? ஸோ அந்த பிரீடுக்கு பேர் வந்து கேக்கப்போ. இதோ இருக்கு பாருங்க, இந்த ஸ்டாம்ப்ல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, திஸ் இஸ் கேக்கப்போ. இது வந்து மொத்தம் 242 இருக்கிறாங்க. 242 ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸா. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இதை வந்து 100ஆல டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்ண போறேன். அப்ப 242 டிவைடட் பை 100. ஃப்ரம் த ரைட் நான் ஜம்ப் பண்ணணும். எத்தனை ஜம்ப்ஸ் பண்ணணும்? 2 ஜம்ப்ஸ் பண்ணணும். கரெக்டா? 100ன்றனால 2 ஜம்ப்ஸ் பண்ணணும். ஏன் 100ஆல டிவைட் பண்றேன்? இப்ப இதுக்கு வந்து பிளேஸ் வேல்யூ எழுதினீங்கன்னா ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ்னு பிளேஸ் வேல்யூ எழுதணுமா? அதனால நான் 100ஆல டிவைட் பண்ணி 100ஆல மல்டிப்ளை பண்றேன். எதுக்காக? பவர்ஸ் ஆஃப் 10ல எழுதுறதுக்காக. ஸோ டிவைடட் பை 100னா 2 0 இருக்கா? ரைட் மோஸ்ட் கார்னர்ல இருந்து 2 ஜம்ப்ஸ் பண்ணுங்க. 1 2. அப்ப இங்க டாட் வச்சிடலாமா? அப்ப 2.42 into 100 வருமா? 2.42 into 100. 100 எப்படி பவர் ஃபார்ம்ல எழுதுறது? 2.42 into 10 power 2ன்னு எழுதலாம். இது வந்து எக்ஸாக்ட் வேல்யூ. 2.42 into 10 power 2ன்றது எக்ஸாக்ட் வேல்யூ. அப்ராக்சிமேட் வேல்யூ எப்படி எழுதலாம்? அப்ராக்சிமேட்லி 2 into 10 power 2ன்னு எழுதலாம். அதை தான் அவங்க இந்த இடத்துல எழுதியிருக்காங்க. கிளியர்? நெக்ஸ்ட், 10 power 3க்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. There are fewer than 3000 Komodo dragons in the world, all based in Indonesia. இந்த Komodo dragonsன்றது ஒரு lizard variety. ஓகே, தட்ஸ் a reptile. மானிட்டர் lizard family அப்படின்னு ஏதோ படிச்சேன் நானு. ஓகேவா? இது வந்து நம்ம மேத்துக்கு ரிலேட்டட் கிடையாது. ஸோ இதை விட்டுறலாம். இதை வந்து எப்படி எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்ல எழுதணும் அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ எத்தனை வெரைட்டி இருக்கு? எத்தனை வெரைட்டி இருக்கு பாருங்க. இதை ஃபர்ஸ்ட் நான் டெலீட் பண்ணிக்கிறேன். எஸ், மொத்தம் எத்தனை இருக்கு? 3000 இருக்கு. 3000ன்றதை டைரக்டா எழுதிடலாம் இல்லையா? ஸோ 3000ன்றது 3 zeros இருக்கு. அதனால இது எப்படி எழுதுவோம்? நம்ம 3 into 10 power 3ன்னு எழுதுவோம். இதை வந்து 3 into 1000 நீங்க பிரிச்சு எழுதிக்கங்களேன். 3 zeros லாஸ்ட்ல இருக்கு. இதை பிரிச்சு எழுதிதான் நீங்க போடணும்னு கிடையாது. 3 zeros இருக்கிறனால 3 into 10 power 3 டைரக்டா எழுதிடலாம். என்ன அர்த்தம்? 3000 நீங்க இப்படி ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? 3 into 1000 ஸ்பிளிட் பண்ணிக்கலாமா? அப்ப 3 into 1000ன்றத பவர் ஃபார்ம்ல எப்படி எழுதலாம்? 10 power 3ன்னு எழுதலாம். அதை தான் டைரக்டா நான் எழுதியிருக்கேன் 3 into 10 power 3ன்ட்டு. ஓகேவா? ஸோ இது அப்ராக்சிமேட்லி fewer than 3000ன்றனால that's not exactly 3000ன்றனால approximately அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், 10 power 4க்கு ஒரு எக்ஸாம்பிள். A 2005 estimate of the maned wolf population showed that there are more than 17,000 of them. Most are located in Brazil. 17,000 இருக்காங்க. கரெக்டா? ஸோ 17, 1.7 எழுதிட்டேன். 17,000 சொல்லியிருக்காங்களா? 17,000 போது நம்ம வந்து இந்த சயின்டிபிக் நோட்டேஷன் பார்த்தோம். எப்படி எழுதுவோம்? நம்ம இந்த இடத்துல தான் டாட் வைப்போம், 1க்கு அப்புறம். கரெக்டா? லெஃப்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட்டுக்கு அடுத்தது நம்ம டாட் வைப்போம். இங்க டாட் வைக்கிறோம்னா அப்ப எத்தனை எதால டிவைட் பண்ணணும்? 1 2 3 4 ஆல டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணாதான் அது வரும். ஸோ இன்ஸ்டெட் நீங்க என்ன பண்ணிடலாம், எத்தனை டிஜிட்ஸ் அதுக்கப்புறம் இருக்குன்றத கால்குலேட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 டிஜிட்ஸ் இருக்கு. அதனால இது எப்படி எழுதலாம்? 1.7 into 10 power 4ன்னு எழுதலாம். ஓகேவா? அதுதான் இங்க எழுதியிருக்காங்க. 17,000ன்றது 1.7 into 10 power 4. Another example, 10 power 5க்கு. As of 2018, there are around 4.15 lakh African elephants. So 4.15 lakh இல்லையா? So lakhக்கு வந்து நம்ம ஈக்குவலண்டா பார்த்தோம் இல்லையா? இந்த டேபிள்ல லாக்குக்கு ஈக்குவலண்ட் என்ன? 10 power 5. லாக்குக்கு ஈக்குவலண்ட் வந்து 10 power 5. So into 10 power 5ன்னு போட்டுடலாம். 4.15 into 10 power 5. Okay? So, approximately, aroundன்றனால that's not exactly equal. அதனால 4 into 10 power 5. Next, 10 power 6க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். There are an estimated 50 lakh இல்லனா 5 million American alligators as of 2025. 50 lakhன்றது is nothing but 50 into 10 power 5. கரெக்டா? 50 into 10 power 5. இந்த 50 நான் எப்படி எழுதலாம்? 5 into 10 எழுதலாமா? into 10 power 5. இப்போ
இங்க 10 இருக்கு, இங்க 10 பவர் 5 இருக்கு. வெறும் 10 இருந்ததுன்னா அர்த்தம் என்ன ஆயிட்டு 10 பவர் 1ன்னு அர்த்தமா? 10 பவர் 1னா இது பேசஸ் ஆர் சேம்னா நம்ம என்ன பண்ணுவோம், we can add the powers. So 5 into 10 power 1 plus 5 is 6. 5 into 10 power 6ன்னு எழுதலாம் 50 lakhsக்கு. இல்லனா 50 lakhs 10 lakhsோட ஈக்குவலன்ட் என்ன 10 power 6ஆ, அதனால 5 into 10 power 6ன்னு எழுதலாம். எப்படி வேணாலும் நீங்க இதை கால்குலேட் பண்ணிக்கோங்க. எங்க இருக்கு இதோட ஆன்சர்? ஓகே, 5 into 10 power 6 50 lakhs இல்லனா 5 million. இது ரெண்டுத்துக்குமே ஈக்குவலன்ட் அந்த டேபிள்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். மில்லியன் கொடுத்திருக்காங்களா, மில்லியனுக்கு ஈக்குவலன்ட் என்ன 10 power 6. ஓகே, நெக்ஸ்ட். The global camel population is estimated to be over 3.5 crore or 35 million. Okay. So, crore-க்கும் million-க்கும் equivalent. crore-க்கும் million-க்கும் equivalent வந்து 3.5 crore 35 million. million-க்கு equivalent என்னன்னு பாருங்க. Where is million? million-க்கு equivalent 10 power 6. இல்லையா? இங்க இருக்கு. Okay. மில்லியனுக்கு ஈக்குவல் வந்து 10 பவர் 6. ஸோ 35 into 10 பவர் 6. இதை வந்து நம்ம வந்து பொதுவா வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல எப்படி எழுதுவோம், ஒரு லெஃப்ட்ல இருக்கிற ஒரு டிஜிட்டுக்கு அடுத்தது நம்ம வந்து டாட் வைக்கிற மாதிரி எழுதுவோம் இல்லையா? ஸோ இதை எப்படி எழுதலாம், 3.5 into 10ன்னு எழுதலாம். கரெக்ட். 35ன்றது எப்படி எழுதலாம், 3.5 into 10, அதுக்கப்புறம் 10 பவர் 6. ஏன் மில்லியனுக்கு 10 பவர் 6ன்னு எழுதுவோம். இப்போ இதை திருப்பி எப்படி எழுதலாம், 3.5 into 10 பவர் 7 எழுதலாம். ஏன்னா 10 into 10 power 6னா 10 power 1 into 10 power 6 which is 3.5 into 10 power 7 அப்படின்னு வந்துரும். 35 மில்லியன்னாலும் 3.5 crore-னாலும் ஒண்ணுதான். ஏன்னா crore-உடைய ஈக்குவலன்ட் பவர் நோட்டேஷன் எவ்வளோ, 10 power 7. ஓகேவா? So there are two ways of writing the same thing. 3.5 crore-னாலும் 35 மில்லியன்னாலும் சேம் தான். India has only about 2.5 lakh of them. The global horse population is around 5.8 crores illana 58 million. Okay, which is 5.8 into 10 power 7 with about half of them in America. Next, 10 power 8 example, more than 20 crores. 20 crores na enna 2 into 10 power 8 nartham illana 200 million. Water buffaloes are estimated worldwide with the vast majority of them in Asia. 10 power 8 example. Next 10 power 9 example. Estimated global population of starlings is around 1.3 Arab. Arab billion relationship enna? So this is Arab. Arab kum billion relationship enna 10 power 9. Okay va? So 1.3 இந்த இடத்துல dash கொடுத்திருக்காங்க. நீங்க எப்படி எழுதுவீங்க, 1.3 into 10 power 9 ன்னு எழுதணும். Okay? 1.3 Arab and பில்லியனுக்கு ஈக்குவலன்ட் வந்து 10 power 9. அவங்க கொடுத்திருக்கிற வேல்யூவை எழுத மறக்கக்கூடாது. வெறுமனே 10 power 9 that is different. அவங்க கொடுத்திருக்க வேல்யூவை எழுதி into 10 power 9 எழுதணும். The global human population as of 2025 is 8.2 Arab. Arab-ஓட ஈக்குவலன்ட் 10 power 9. Billion, Arab and billion are equal. So 8.2 into 10 power 9. ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. ஓகே, இங்க வந்து ஒரு பிக்சர் ஸ்டார்லிங்ஸோட பிக்சர் கொடுத்திருக்காங்க. அது வந்து தட் இஸ் மோர் ஆஃப் ஜெனரல் நாலேஜ். நம்ம மேத் ரிலேட்டடா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் நமக்கு வந்து எக்ஸ்போனன்ஸ் ரிலேட்டடா தான் நம்ம பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட் 10 power 10க்கு. With a global human population of 8 into 10 power 9 and about 4 into 10 power 5 African elephants, can we say that there are nearly 20,000 people for every African elephant அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு வந்து ஆன்சர் வந்து நீங்க காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆஃப்டர் ஃபினிஷிங் ஆல் திஸ், இந்த 10 power 21 இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஆன்சர் சொல்றேன். அது வரைக்கும் பாஸ் பண்ணிட்டு காமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போட்டுட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுங்க இந்த வீடியோவை. நெக்ஸ்ட் 10 power 10க்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். The global chicken population living at any time is estimated at approximately 33 billion. Okay, so 33 வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பில்லியனுக்கு. பில்லியனுக்கு நம்ம என்ன எழுதணும், 10 power 9 எழுதணுமா? இப்ப 33ன்றது எப்படி எழுதலாம், 3.3 into 10 எழுதலாம். கரெக்ட். இது வந்து இந்த சயின்டிபிக் நோட்டேஷனை மனசுல வச்சுக்கோங்க. 3.3 into 10 எழுதலாம், into 10 power 9. ஸோ 10 power 1 into 10 power 9ன்றது 10 power 10 வந்துடும். அதுதான் இங்க 3.3 into 10 power 10 எழுதியிருக்காங்க. நெக்ஸ்ட், the estimated number of trees on அதாவது எந்த இயர்ல கால்குலேட் பண்ணிருக்காங்கன்னா 2023ல
globally stands at 30 கராப். அராபுக்கு அடுத்தது இப்ப கராப் வந்துட்டாங்க. இல்லனா வந்து 3 trillion, that is 3 into 10 power 12. ட்ரில்லியனோட ஈக்குவலண்ட் வந்து 10 power 12. கராபோட ஈக்குவலண்ட் வந்து 10 power 11. கராப் பாத்தீங்கன்னா ஒரு கராப்ன்றது 10 power 11 தான். ஓகேயா? ஆனா இந்த இடத்துல அவங்க எவ்வளவு கொடுத்திருக்காங்க? எங்க இருக்கு? ஓகே, இது வந்து 30 கராப்னு கொடுத்திருக்காங்க. So 30 into 10 power 11. 30 வந்து எப்படி எழுதலாம்? 3 into 10 எழுதலாம். So அதோட ஈக்குவலன்ட் 3 into 12 வந்துருது. 1 karab is 100 arabs. Correct. 1 karab is 100 arabs and 1 trillion is 1000 billion. இந்த கன்வர்ஷன்ஸும் உங்களுக்கு 1 மார்க்கர்ல கேட்கலாம். ஓகேவா? நீங்க ஜம்ப் பண்ணி பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இருங்க காட்டுறேன். 1 karab is 100 arab. இத ஃபர்ஸ்ட் எரேஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்ப பாருங்க, 1 கராப் இஸ் 100 அரப்ஸ் அப்படின்றாங்க. இப்ப நீங்க கீழ இருந்து மேல போனீங்கன்னா என்ன பண்ணணும்? இன்டூ 10 இன்டூ 10 பண்ணணுமா? 10 into 10 எவ்வளோ? 100. ஸோ இது ஒரு இன்டூ 10, இது ஒரு இன்டூ 10. ஸோ 1 அராப்ல இருந்து 1 கராப்ல இருந்து 1 அராபுக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இன்டூ 100 பண்ணணும். ஸோ 1 கராப் இஸ் ஈக்குவல் டு 100 அரப்ஸ். கராபும் அராபும் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு சேமா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கராப்ன்றது ஹையர் யூனிட், அராப்ன்றது லோயர் யூனிட். ஹையர் யூனிட்ல இருந்து லோயர் யூனிட் போடுறதுக்கு யூ ஹாவ் டு மல்டிப்ளை இட் பை 100. இதே லோயர்ல இருந்து ஹையர் வர்றதுக்கு யூ ஹாவ் டு டிவைட் இட் பை 100. அந்த டிஃபரன்ஸ் பாத்துக்கோங்க. ஓகேவா? அதே மாதிரி வேற என்ன கொடுத்துருக்காங்க? அராப் கராப் மாதிரி ட்ரில்லியன் அண்ட் பில்லியனுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகே, 1 trillion is 1000 billion. அதே மாதிரி நீங்க ஜம்ப் பண்ணீங்கன்னா 3 times ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். அதனால 1000 billion. Next, the estimated mosquito population worldwide, that is on 2023, is 11 Nil இல்லனா 110 trillion. இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? 11 நீல்னு கொடுத்துருக்காங்களா? இப்ப நீலோட ஈக்குவலன்ட் பார்க்கலாமா? நீல் 1 நீல்ன்றது எவ்வளோ? 10 power 13. ஓகே, 1 நீல்ன்றது 10 power 13. ஸோ 11 into 10 power 13. 11ன்றது எப்படி எழுதலாம்? 1.1 into 10 எழுதலாம். 1.1 into 10 into 10 power 13ன்றத 1.1 into 10 power 14 நம்ம எழுதிடலாம். கரெக்டா? அதே தான் ட்ரில்லியனுக்கும் 1.1 into 10 power 14. Okay, a derived estimate of the population of the Antarctic krill stands at 50 Nil இல்லனா 500 trillion, that is 5 into 10 power 14. இப்போ நான் ஃபர்ஸ்ட் இது வந்து உங்களுக்கு நீலுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி காமிச்சேன். இப்ப ட்ரில்லியனுக்கு கன்வெர்ட் பண்றேன். 500 trillion இல்லையா? ட்ரில்லியன்ன்றது என்னது? 500 into 10 power 12. ட்ரில்லியன்ன்றது 10 power 12. Let me show you. That is trillion. 1 trillion is equal to 10 power 12. இதோ இருக்கு பாருங்க. Trillion is equal to 10 power 12. அப்போ 500 into 10 power 12. இப்ப 500ன்றதை எப்படி எழுதலாம்? 5 into 10 power 2ன்னு எழுதலாமா? 5 into 10 power 2 into 10 power 12. அப்ப எவ்வளவு வரும்? 5 into 10 power 14 அப்படின்னு வரும். Is that clear? அததான் இங்க கொடுத்திருக்காங்க. 5 into 10 power 14ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ 10 power 15, 10 power 16, அதுக்கப்புறம் 21, 23, 25 பார்க்கலாம். 10 power 15 for example, an estimate of the beetle population stands at 1 Padma or 1 quadrillion. 1 Padmaன்றது வந்து Indian system, 1 quadrillion அப்படின்றது வந்து international system. அதோட ஈக்குவலன்ட் வந்து 1 into 10 power 15. The estimate of the earthworm population is also 1 Padma or 1 quadrillion. ஓகே, இந்த கன்வர்ஷன்ஸ்லாம் வந்து மேபி 1 மார்க்கர்ல கேட்கலாம். ஓகே, நீங்க வந்து இந்த மாதிரி எழுதிக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இந்த 1s, 10s, 100s, 1000s அந்த மாதிரி எழுதுற மாதிரி இந்த பத்மா வரைக்கும் நீங்க எழுதி எத்தனை ஜீரோஸ் ஆட் பண்ணணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு அதுக்கு ஈக்குவலன்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் என்ன வருது அப்படின்ற மாதிரி நீங்க பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 10 power 16 ஒரு எக்ஸாம்பிள். The estimated population of ants globally is 20 Padma or 20 quadrillions. Okay, 20 பத்மானா 2 into 10 பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பத்மா வந்து 10 power 15 லாஸ்டா தான் பார்த்தோம். ஸோ அது கூட வந்து ஒரு 10 power 1 வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோம்னா 10 power 16 வரும்.
Ants alone outweigh all wild birds and wild mammals combined. Okay, this is a GK information. Next, 10 power 21 is supposed to be the number of grains of sand on all beaches and deserts on earth. Okay, this is enough sand to give every ant 10 little sand castles to live in. என்ன ஒரு imagination பாருங்க. Next, 10 power 23 for example, the estimated number of stars in the observable universe is 2 into 10 power 23. Okay, next to 10 power 25, there is an estimated 2 into 10 power 25 drops of water on earth, assuming 16 drops per milliliter. ஒரு milliliterல மொத்தம் 16 drops இருக்குன்ற மாதிரி அசியூம் பண்ணிட்டு சொன்னோம்னா இந்த மாதிரி சொல்லலாம். இதெல்லாம் வந்து பை ஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சிலதை கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அந்த கொஸ்டினுக்கு உரிய ஆன்சர் வந்து இப்ப பார்க்கலாம். ஓகே, with a global human population of about 8 into 10 power 9 and about 4 into 10 power 5 African elephants, can we say that there are nearly 20,000 people for every African elephant? ஓகே, இந்த கால்குலேஷன் போடுறதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன பண்ணிடுறேன், ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைடை வந்து எரேஸ் பண்ணிடுறேன். ஓகே, இதை எரேஸ் பண்ணிட்டு இந்த பார்ட்ல வந்து எழுதிக்கலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, ஹியூமன் பாப்புலேஷன் வந்து எல்லாமே வந்து எஸ்டிமேட்டட் தான். ஓகே, ஹியூமன் பாப்புலேஷன் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 8 into 10 power 9 கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸ் வந்து 4 into 10 power 5 கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், can we say that there are nearly 20,000 people for every African elephants அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன பண்ணணும், இதுல இருந்து இதை டிவைட் பண்ணணும். ஹியூமன் பாப்புலேஷன்ல இருந்து ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட்ஸை டிவைட் பண்ணா ஒரு பர்சனுக்கு எத்தனை எலிஃபென்ட் அப்படின்றது, ஐ மீன் ஒரு எலிஃபென்ட் வந்து எத்தனை பர்சனுக்கு, ஏன்னா வந்து ஹியூமன் பாப்புலேஷன் தான் அதிகம், அதனால எத்தனை ஹியூமன் பாப்புலேஷனுக்கு ஒரு எலிஃபென்ட் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஓகே, so it will be 8 into 10 power 9 divided by 4 into 10 power 5. ஓகே, இப்போ 18 2 டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு 2 கிடைக்கும். 10 power 9 divided by 10 power 5 னா 10 power 9 minus 5 which is equal to 2 into 10 power 4 னு வரும். 10 power 4 is nothing but 4 0 ஆட் பண்ணிக்கணுமா, so 20,000 வரும். அதே தானே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, 20,000 பீப்புளுக்கு ஒரு எலிஃபென்ட், ஒரு ஆப்பிரிக்கன் எலிஃபென்ட் தான் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ we can say that இல்லையா, can we say that ன்னு கேட்டிருக்காங்க. yes, we can say that there are nearly 20,000 people for every African elephant. just டிவைட் பண்ணிக்கோங்க, ஒரு எலிஃபென்ட்டுக்கு மொத்தம் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணிக்கலாம். இஸ் தட் கிளியர்? நீங்க இதே மாதிரி தான் போட்டிருந்தீங்களா அப்படின்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போ few questions கேட்டிருக்காங்க. this is in page number 38. Calculate and write the answer using scientific notation. First subdivision, how many ants are there for every human in the world? ants வந்து ஜாஸ்தியா இருக்கும், ஸோ ஒரு ஹியூமனுக்கும் எத்தனை ants இருக்கு அப்படின்றத அவங்க கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எஸ்டிமேஷன் எடுத்துக்கலாம். எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ants ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ants 2 into 10 power 16, அதாவது வந்து 20 குவாட்ரிலியன். ஓகேவா? ஸோ இந்த வேல்யூஸ்லாம் எனக்கு தெரியலனா இந்த மாதிரி சம்ஸ் எப்படி போடுறது அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த வேல்யூஸ்லாம் அவங்க கொடுத்துருவாங்க, எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ants கொடுத்துருவாங்க. அதே மாதிரி வந்து ஹியூமன் பாப்புலேஷனும் அவங்க கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஹியூமன் பாப்புலேஷன் வந்து 8 into 10 power 9. இப்போ வந்து நம்பர் ஆஃப் ants பர் பர்சன், நம்பர் ஆஃப் ants பர் பர்சன். ஏன்னா கொஸ்டின்ல வந்து அதுதானே கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் ants ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங்னு கேட்டிருக்காங்க. எவ்ரி ஹியூமன் பீயிங்னா பர் பர்சன் அப்படின்னு தானே அர்த்தம். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், நம்பர் ஆஃப் ants பர்னா என்ன, பைன்னு அர்த்தம். ஸோ 2 into 10 power 16 divided by 8 into 10 power 9 அர்த்தம். இப்போ 2யும் 8யும் நம்ம 2 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னா 1/4னு வருமா. 1/4 உடைய ஈக்குவலன்ட் டெசிமல் வந்து 0.25. இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், சட்டுன்னு போடணும். ஒவ்வொரு முறையும் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்ல போடக்கூடாது. இந்த 0.25 எப்படி வந்ததுன்னு நான் சொல்றேன், பட்
இதோட வேல்யூ வந்து உங்களுக்கு பை ஹார்ட்டா தெரிஞ்சிருக்கணும். இப்போ என்ன பண்ணணும், 1 டிவைடட் பை 4னா 1 4ஆல டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணலாம், நம்ம டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கிட்டு 0 0 போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்து 0 போட்டுக்கோங்க. டெசிமல்ல 0 கோஷன்ட்ல 0 போட்டுட்டு ஒரு டெசிமல் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ 10 டுகெதர் 10ன்னு எடுத்துக்கோங்க. 10ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டைம்ஸ் போகுமா, 2 4s are 8. ரிமைண்டருக்கு சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ரிமைண்டர் 2 வரும். இப்போ 0 இறக்குனீங்கன்னா 20, 4 5s are 20. So the equivalent decimal value for fraction 1 by 4 is 0.25. Okay, so 0.25 into 10 power, when bases are same, for division க்கு நம்ம என்ன பண்ணணும், subtract the powers. 10 power 16 minus 9 ன்னு வரும். So 0.25 into 10 power 7 வருது. கரெக்டா? அவங்க என்ன எழுத சொல்லியிருக்காங்க, சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுத சொல்லியிருக்காங்க. கரெக்டா? இது எல்லாத்தையுமே வந்து எதுல எழுத சொல்லியிருக்காங்க, சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இதை வந்து சயின்டிபிக் நோட்டேஷன்ல எழுதணும். 0.25ன்றது ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் கிடையாது. கரெக்ட்? ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் என்னது, இந்த கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, இட் ஷுட் பி பிட்வீன் 1 and 10, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 பட் லெஸ் தேன் 10 இருக்கணும். ஆனால் 0.25ன்றது லெஸ் தேன் 1 இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இதை வந்து நம்ம 2.5ன்னு மாற்றணும். இந்த 0.25 2.5ன்னு மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 10ஆல மல்டிப்ளை பண்ணா நம்மளால 2.5ன்னு எழுத முடியும். கரெக்டா? ஸோ 0.25 நான் இப்போ 10ஆல மல்டிப்ளை பண்றேன். ஜஸ்ட் லைக் தட் நம்ம ஒரு நம்பரால மல்டிப்ளை பண்ண முடியுமா, முடியாது. இப்போ நம்ம எந்த நம்பரால மல்டிப்ளை பண்றோமோ அதே நம்பரால டிவைடும் பண்ணணும். அப்பதான் வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆகுதுன்ற மாதிரி அர்த்தம். ஓகே, ஸோ 0.25 into 10 by 10, அதுக்கப்புறம் 10 power 7 அப்படியே எழுதிக்கங்க. இப்போ 0.25 into 10 எவ்வளவு வரும், 2.5ன்னு வந்துரும். இன்டூ 10 power 7 by 10. ஓகே, பை 10ன்னா என்ன அர்த்தம், 10 power 1ன்னு அர்த்தம். ஸோ இது வந்து டிவிஷனா பேஸ் சேமா இருந்தா டிவிஷனுக்கு பவருக்கு என்ன பண்ணுவோம், சப்ட்ராக்ட் த பவர்ஸ். ஸோ இட் வில் பி 2.5 into 10 power 7 minus 1 is 6. So the answer is 6. So a number of ants per person is 2.5 into 10 power 6. Number of ants per person is 2.5 into 10 power 6. Correct? இப்போ second subdivision பார்க்கலாம். Second question. If a flock of starlings, starlingன்றது ஒரு bird, ஓகேவா? flock of starlings contain 10,000 birds. ஒரு flockனா அது கூட்டமா போகுது இல்லையா? so ஒரு கூட்டத்துல மொத்தம் 10,000 birds இருக்குன்னா how many flocks could there be in the world? எத்தனை flocks இருக்கும்? ஒரு குரூப்ல 10,000 birds இருக்கு. இப்ப டோட்டல் நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் நம்மளுக்கு கொடுக்கல, நம்ம எஸ்டிமேட் பண்ணிக்கலாம். அதுல இருந்து மொத்தம் எத்தனை flocks இருக்கு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் என்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த டீடைல்ஸை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். நம்பர் ஆஃப் ஸ்டார்லிங்ஸ் இன் ஈச் ஃபிளாக். ஃபிளாக்னா அந்த குரூப் ஆஃப் பேர்ட்ஸை வந்து நம்ம ஃபிளாக்ன்ற டேர்ம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்பர் ஆஃப் பேர்ட்ஸ் இன் ஈச் ஃபிளாக் எவ்வளோனா 1 into 10 power 4. 10,000ன்றது 10 power 4. கரெக்டா? இப்போ நம்ம எஸ்டிமேட்டட் number of starlings, மொத்தம் எத்தனை பேர்ட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஒரு எஸ்டிமேஷன் வச்சுக்கலாம். 3.1 into 10 power 8. ஓகே, 310 million இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து என்ன கேட்குறாங்க, ஃபிளாக்ஸ் கேட்குறாங்க. மொத்தம் எத்தனை ஃபிளாக்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது சிம்பிள் டிவிஷன். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டார்லிங்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு குரூப்ல இத்தனை ஸ்டார்லிங்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப எத்தனை குரூப் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்ப சிம்பிள் டிவிஷன். ஸோ இட் வில் பி 3.1 into 10 power 8 divided by 1 into 10 power 4. 3.1 divided by 1 வந்து நம்மளுக்கு 3.1 தான் வரும். into 10 power base சேமா இருந்தா டிவிஷனுக்கு என்ன பண்ணணும், subtract the powers. 8 minus 4. ஓகேவா? so it will be 3.1 into 10 power 4. so மொத்தம் எத்தனை ஃபிளாக்ஸ் இருக்கும், 3.1 into 10 power 4 ஃபிளாக்ஸ் இருக்கும். கிளியர்? இப்ப நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் போடலாம். தேர்ட் கொஸ்டின், இது வந்து பேஜ் நம்பர் 39ல இருக்கு. பேஜ் நம்பர் 39. If each tree had about 10 power 4 leaves, ஒரு ட்ரீல 10 power 4 leaves இருக்கும். Find the total number of leaves on all the trees. அதுக்கு நம்மளுக்கு என்ன தெரியணும்,
மொத்தம் இந்த வேர்ல்டுல வந்து எவ்வளவு ட்ரீஸ் இருக்குன்னு தெரியணும். அதுக்கப்புறமா டோட்டல் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் என்ன, ஒரு ட்ரீல வந்து இவ்வளோ லீவ்ஸ்னா மெனி ட்ரீஸ்ல வந்து எவ்வளோன்னு பண்றதுக்கு என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஒன்ல இருந்து மெனி கேக்குறாங்க. ஸோ இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். இது வரைக்கும் நம்ம பண்ணது வந்து டிவிஷன், இப்ப பண்ண போறது வந்து மல்டிப்ளிகேஷன். இப்ப எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ், நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ட்ரீஸ் எவ்வளோன்னு தெரியாது, பயப்பட வேண்டாம். இது வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்டிமேட்டட் நம்பர் ஆஃப் ட்ரீஸ் வந்து 3 × 10⁻12. இப்ப இது அவங்க கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் ஈச் ட்ரீ. ஒரு ட்ரீலையும் எத்தனை லீவ்ஸ் இருக்கும் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க, 1 × 10⁻4. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் கேட்குறாங்க. டோட்டல்னு கேட்ட உடனே ஆட் பண்ணிடாதீங்க, இட் இஸ் மல்டிப்ளிகேஷன். டோட்டல் நம்பர் ஆஃப் லீவ்ஸ் இன் ஆல் த ட்ரீஸ் என்ன பண்ணணும், 3 × 10⁻12ஐயும் 1 × 10⁻4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். இப்போ கோஎஃபிஷியன்ஸ் மட்டும் பண்ணுங்க. 3 × 1 is 3. இப்போ 10⁻12ஐயும் 10⁻4ஐயும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும்னா when the bases are same we can just add the powers. 10⁻12 plus 4 which is 3 × 10⁻16. So total number of trees in all the total number of leaves in all the trees in the world வந்து 3 × 10⁻16. correct? Next, fourth subdivision. First question read பண்ணிடலாம். If you stacked sheets of paper on top of each other, ஒன்னு மேல ஒன்னு வந்து நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிட்டே வரோம்னா how many would you need to reach the moon? பேப்பர் மேல பேப்பர் மேல பேப்பர்னு நம்ம அடுக்கிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து எத்தனை பேப்பர் தேவைப்படும் அப்படின்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து எர்த்ல இருந்து மூணுக்குள்ள டிஸ்டன்ஸ் நம்ம எழுதிக்கலாம். ஓகே, டிஸ்டன்ஸ் ஆஃப் மூன் வந்து 3.84 × 10⁸ மீட்டர். ஓகேவா? இப்ப பேப்பரோட திக்னஸ் நமக்கு தெரியும். இதெல்லாம் இந்த டீடைல்ஸ்லாம் பை ஹார்ட் பண்ண வேணாம், அகைன் அண்ட் அகைன் நான் ரிப்பீட் பண்றேன், இதுல டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ திக்னஸ் ஆஃப் ஒன் ஷீட் ஆஃப் பேப்பர், ஏன்னா பேப்பர் மேல பேப்பர் வந்து நம்ம ஸ்டாக் பண்ண போறோம். ஸ்டாக் பண்ணணும்னா ஒன்னு மேல ஒன்னு நம்ம அடுக்கிக்கிட்டே இருக்க போறோம். ஸோ இட் வில் பி 1 × 10⁻⁻4 மீட்டர். ஓகேவா? நம்ம வந்து லாஸ்ட் டைம் படிக்கும் போது 0.01 சென்டிமீட்டர்னு படிச்சோமா? ஓகே, சென்டிமீட்டர்ல இருந்து மீட்டர் கன்வர்ஷன். ஸோ 0.01/100ன்னு வருமா? ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம், நம்ம இந்த 0.01ன்றதையே 1 × 10⁻⁻2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 1/100ன்றதையும் 10⁻⁻2ன்னு எழுதலாமா? 1/100ன்றது 1/10⁻2. ஓகே, 1/100 is nothing but 10⁻2. இப்போ 10⁻2ன்னு இருக்குது, இதை நான் வந்து மேல எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்ணலாம், இதோடைய பவருடைய சைனை மாத்திட்டு அப்படியே மேல எடுத்துட்டு போயிடலாம். ஸோ 10⁻2 வந்து 10⁻2 is equal to 1/10⁻2. இப்போ அதையே வந்து ரிவர்ஸா கொடுத்துருக்காங்க, 1/10⁻2 is equal to 10⁻2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, ரெண்டுமே வந்து சேம் தான். புரியுதா? இது இந்த கான்செப்ட் புரியுதா? நம்ம ஆல்ரெடி வந்து நெகட்டிவ் பவர் இருந்ததுன்னா என்ன பண்ணணும் நம்ம பண்ணிட்டோம். ஓகே, ஸோ 0.01 சென்டிமீட்டர் தான் இதுக்கு முன்னாடி ஃபோல்டிங்ல நம்ம யூஸ் பண்ணது. அது எப்படி 10⁻⁻4 வந்ததுன்னு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். 0.01ன்றத நம்ம எப்படி எழுதலாம், 0.01ன்றத 1 × எத்தனை இருக்கு பாருங்க, 1 2 டுவர்ட்ஸ் த ரைட் நம்ம வந்து 2 ஜம்ப் பண்றோம், அதனால 10⁻⁻2 டுவர்ட்ஸ் த ரைட் ஜம்ப் பண்றனால. லெஃப்ட்ல ஜம்ப் பண்ணோம்னா நம்ம வந்து பிளஸ் போட்டுப்போம். ஓகேவா? ஸோ 1 × 10⁻⁻2. இப்போ இது சென்டிமீட்டர்ல இருக்கு, இதை மீட்டருக்கு நான் கன்வெர்ட் பண்ணணும்னா டிவைடட் பை 100 பண்ணணும். 1/100 டிவைடட் பை 100ன்றத நான் எப்படி எழுதலாம், டிவைடட் பை 10⁻2ன்னு எழுதலாம். ஓகே, இப்ப டினாமினேட்டர்ல இருக்கிறத நியூமரேட்டருக்கு எடுத்துட்டு வரணும், அதாவது இதுக்கு ரெசிப்ராக்கல் எடுக்கணும்னா நான் என்ன பண்ணணும், பவருடைய சைனை மட்டும் மாத்திரணும், அதனால 10⁻⁻2. அப்ப 10⁻⁻2 × 10⁻⁻2ன்றது என்ன ஆகும்னா 10⁻⁻2 ஆயிடும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும்னா 10⁻⁻4ன்னு ஆகும். ஏன் -2 இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணணும், -2வையும் நான் ஆட் பண்ணா என்ன ஆகும், சைன்ஸ் ஆர் சேம். அடிஷனுக்கு என்ன பண்ணணும், ஆட் அண்ட் புட் த சைன்.
2 plus 2 is 4, sin வந்து minus, அதனால 10 power minus 4. ஏன் இது வந்ததுன்னு புரியுதா உங்களுக்கு? இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன்ஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம திக்னஸ் ஆஃப் ஒன் ஷீட் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட், இப்போ நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ரெக்வயர்டு. நம்பர் ஆஃப் ஷீட்ஸ் ரெக்வயர்டு, எத்தனை பேப்பர் வந்து நம்மளுக்கு தேவை ஒன்று மேலே ஒன்று அடுக்கணும்னா அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ்ல இருந்து திக்னஸ் ஆஃப் ஒன் ஷீட்டை டிவைட் பண்ணோம்னா நம்மளுக்கு எத்தனை பேப்பர் வேணும் அப்படின்றது தெரிஞ்சிடும். கரெக்டா? விச் இஸ் 3.84 into 10 power 8 divided by 1 into 10 power minus 4. ஓகேவா? இப்போ கோஎஃபிஷியன்ஸை மட்டும் நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். 3.84ல இருந்து 1 டிவைட் பண்ணோம்னா 3.84 வந்துடும். இன்டூ 10 பவர், டிவிஷனுக்கு என்ன பண்ணணும்? பேசஸ் சேமா இருந்ததுன்னா சப்ட்ராக்ட் த பவர். ஸோ 8 மைனஸ் மைனஸ் 4, கீழே ஆல்ரெடி ஒரு -4 இருக்குது, அந்த மைனஸை நான் போட்டுக்கிறேன். So 3.84 into 10 power minus into minus will be plus. So 8 plus 4 வந்துரும். இப்போ 3.84 into 10 power 12 வரும். புரிஞ்சுதா? அப்ப எத்தனை ஷீட்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும்? எத்தனை பேப்பர் ஷீட்ஸ்? 3.84 into 10 power 12 sheets of paper எனக்கு தேவைப்படும் to reach the moon. புரிஞ்சுதா? இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா டைம் ரிலேட்டடா எக்ஸ்போனன்ட்ஸை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து வாட் இஸ் யுவர் ஏஜ் அப்படின்னு கேட்டா 12 years old, 15 years old அப்படின்னு சொல்றீங்க, இயர்ஸ்ல சொல்றீங்க. இதே வந்து மினிட்ஸ்ல சொல்லுங்க, செகண்ட்ஸ்ல சொல்லுங்க, மந்த்ல சொல்லுங்க அப்படின்லாம் வந்ததுன்னா எக்ஸ்போனன்ட்ஸ் வந்து எப்படி ப்ளே பண்ணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். Till then, this is Jane ma'am signing off from Yours Mathematically.